குட் ஈவினிங். ஸோ இனிமேல் நம்ம கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இனிமேட்டு அடுத்தடுத்த வீடியோஸ்னு கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒரே ஸ்டிச்சில் முடிக்கிறதுக்கு பார்க்கலாம். கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, அது தொடர்ந்து ஆர்கானோமெட்டாலிக் காம்பவுண்ட்ஸ் அண்டு பயோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ நமக்கு டைம் இல்லாதனால நம்ம முக்கியமான தியரிஸ் வரைக்கும் எங்கெங்கெல்லாம் பார்க்கணுமோ அதை பார்த்துட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ப்ராப்ளம்ஸ் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். மேக்ஸிமம் ப்ராப்ளம் எவ்வளோ சால்வ் பண்ண முடியுமோ பார்க்கலாம். ஸோ பாருங்கள், கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ ஜஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் கொஞ்சம் அவசியம்தான். கொஞ்சம் பேசிக்ஸ்லாம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தெரியும் கெமிக்கல் பாண்ட்ஸ், டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்ட்ஸ்னு வரும்போது அயானிக் பாண்ட், கோவலன்ட் பாண்ட், கோஆர்டினேட் கோவலன்ட் ஆர் டேட்டிவ் பாண்ட் சொல்லக்கூடிய நம்ம இந்த கோஆர்டினேட் பாண்ட், சிம்பிளி சொல்லணும்னா கோஆர்டினேட் பாண்ட். அயானிக் பாண்ட் தெரியும், கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான். ஏபின்னு ஒரு மாலிகுல் இருக்குன்னா ஏல இந்த ஒரு எலக்ட்ரான் கம்ப்ளீட்டாக பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு அந்த கெமிக்கல் பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது நமக்கு அயானிக் பாண்ட். உங்களுக்கு தெரிஞ்சது ஜஸ்ட் ஒரு ரிவிஷன். ஸோ ஏ கேட்டையானா மாறிடும், நமக்கு அந்த எலக்ட்ரான் அக்செப்ட் பண்ண அந்த பிங்கக்கூடிய அந்த அட்டாமிக் நியூக்ளியை ஆனையானா மாறிடும். ஸோ இது போல் நமக்கு பாண்ட் ஃபார்ம் ஆச்சுன்னா அது அயானிக் பாண்டிங். ஸோ இந்த அயானிக் பாண்டிங் முக்கியமான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏங்கிற அந்த கேட்டையானை சுற்றி பிங்கிற ஆனையான் சொல்யூஷனில் அட் எனி டைரக்ஷனில் அது என்ன பண்ணணும்னா அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனை எக்ஸர்ட் பண்ணிகிட்டு இருக்கும். அந்த பி இங்கே கூட இருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம், இல்லை இங்கே கூட இருக்கலாம். ஸோ பி அண்ட் ஏ ரெண்டுமே அயான்ஸ் சொல்யூஷனில் கான்ஸ்டன்ட் மோஷன்லேயே இருக்கிறதுனால ஸோ நமக்கு பி சுற்றி 360 டிகிரியும் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்கும். ஸோ அந்த அயானிக் பாண்டுங்கிறது பார்த்திங்கன்னா நான் டைரக்ஷனல். அதுக்காக சொல்ல வந்தேன். ஸோ பின்னாடி ஏன் இது சொல்ல வந்தேங்கிறது உங்களுக்கு புரியும். நான் டைரக்ஷனல். கோவலன்ட் பாண்ட்னா ஸோ ஏபி இங்கே மாலிகுல் எப்படி ஃபார்ம் ஆகிருன்னு பார்த்தீங்கன்னா, ஏ ஒரு எலக்ட்ரானை மியூச்சுவலாக இந்த பாண்டிங்கு டொனேட் பண்ணி பிங்கக்கூடிய அந்த ஆட்டம் இந்த பாண்டிக்கு ஒரு எலக்ட்ரானை மியூச்சுவலாக டொனேட் பண்ணியிருக்கு. இது போல் மியூச்சுவலாக எலக்ட்ரானை ஷேர் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது கோவலன்ட் பாண்ட். இந்த கோவலன்ட் பாண்ட் யூஸ்வலாக வேலன்ஸ் பாண்ட் தியரி கோவலன்ட் பாண்டை எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லுதுன்னா, ஸோ பிஃபோர் கோவலன்ட் பாண்டிங் அந்த ரெஸ்பெக்டிவ் ஆட்டம் ஹைபிரிடைசேஷனுங்கிற ஒரு கெமிக்கல் ப்ராசஸ், அதாவது மிக்சிங் ஆஃப் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ், அதான் ஹைபிரிடைசேஷனுங்கிறது. ஸோ அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸை ஒன்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் கோவலன்ட் பாண்டிங்கில் அது இன்வால்வ் ஆகுது தான் நம்ம வேலன்ஸ் பாண்ட் தியரி சொல்லக்கூடிய விஷயம். வேலன்ஸ் பாண்ட் தியரி சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய கோவலன்ட் மாலிகுல்ஸோட ஸ்ட்ரக்சரை சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கு. சில ஃபெயிலியர்ஸ் இருந்தாலும் கெமிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு வரும்போது அது உண்மையிலே சக்ஸஸ்ஃபுல்லான தியரி தான். அது கம்ப்ளீட்லி பேஸ்டு அப்பான் இந்த ஹைபிரிடைசேஷன், அப்புறம் அது ரிலேட்டடாக அந்த கான்செப்ட். சரி, ஓகே. இந்த கோவலன்ட் பாண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். மீத்தேன் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். மீத்தேன் அதில் இருக்கக்கூடிய சென்ட்ரல் கார்பன் ஆட்டம் sp3 ஹைபிரிடைஸ்டு. ஸோ sp3 ஹைபிரிடைஸ்டு அந்த ஹைபிரிட் ஆர்பிட்டால் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதோட அந்த லோப்ஸ் எல்லாமும் டுவர்ட்ஸ் அந்த டெட்ராஹெட்ரலோட கார்னர்ஸை நோக்கி இருக்கும். கார்னர்ஸ்னால் வெர்டெக்ஸ், டெட்ராஹெட்ரலோட வெர்டெக்ஸ் நோக்கி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு இந்த ஹைபிரிட் ஆர்பிட்டாலை பயன்படுத்தி எந்த ஒரு ஆட்டம் கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணாலும் அந்த ரிசல்ட்டிங் மாலிகூலுங்கிறது டெட்ராஹெட்ரல் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ நம்ம வேறு எந்த ஒரு ஸ்பேஸ்லேயும் அதாவது அந்த டெட்ராஹெட்ரல் ஆங்கிள் இருப்பாருங்க 109 டிகிரி 0.28 மினிட், 109 டிகிரி 0.28 மினிட். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸில் இந்த பர்டிகுலர் ஆங்கிளை மட்டும்தான் நம்மளோட அந்த பாண்டிங்கை பார்க்கலாம். அந்த கோவலன்ட் பாண்டு, அந்த கோவலன்ட் பாண்டு, அந்த பாண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஆட்டம்ஸ் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். வேறு எந்த ஒரு கோணத்துலையும் நம்ம அந்த பாண்டிங்கில் இன்வால்வ் ஆன ஆட்டமை நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கோவலன்ட் பாண்ட் எல்லாமும் டைரக்ஷனல். அயானிக் பாண்ட் நான் டைரக்ஷனல், கோவலன்ட் பாண்ட் டைரக்ஷனல். எதனாலனா இந்த ஹைபிரிடைசேஷன்
ஹைபிரிடைசேஷனால தான். ஹைபிரிடைசேஷனுங்கிறது சில ஜாமெட்ரிக் ஷேப்ஸை வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணும். sp3னா நமக்கு வந்து டெட்ராஹெட்ரல், dsp2னா நமக்கு வந்து ஸ்கொயர் பிளேனார், இது போல் சர்டன் ஜாமெட்ரிக் ஷேப்ஸை வந்து இந்த ஹைபிரிடைசேஷன் வந்து ஃபார்ம் பண்ணுறதுனால அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பாண்டுங்கிறது டைரக்ஷனல் பாண்டாகவே மாறிடுது. அடுத்தது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டா, டேட்டிவ் பாண்டு, இல்லை சிம்பிளி வந்து நம்ம கோஆர்டினேட் பாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த பாண்ட் வந்து எப்படி ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே கூடிய ஒரு மாலிக்யூல் அது லோன் பேர் வச்சுருக்கிறதா இருக்கட்டும், இல்லை லோன் பேர் வச்சுருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு அது ஆனியானிக் ஸ்பீசிஸாக கூட இருக்கலாம், அதே சமயத்தில் ஒரு கேட்டயானிக் ஸ்பீசிஸாக கூட இருக்கலாம். ஆனால் அதுக்கிட்ட வந்து ஒரு லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்கணும். அதை வந்து என்ன பண்ணணும்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ், மெட்டல்ஸ் மாதிரியான ஒரு எலக்ட்ரான் டெஃபிஷியன்ட் ஸ்பீசிஸ், அதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டரை நோக்கி அந்த லோன் பேரை வந்து டொனேட் பண்ணி அந்த பாண்டை ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அந்த பாண்டுக்கு பேர் தான் இந்த டேட்டிவ் பாண்டா, அது கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்டா, அது சிம்பிளி வந்து கோஆர்டினேட் பாண்டு. இந்த பாண்டை யூஸ் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்கும் தான் பேர் நம்ம அந்த கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் சொல்லக்கூடிய அந்த காம்ப்ளெக்ஸ் மாலிக்யூல். சரி, அடுத்தது எக்ஸாம்பிள் பாருங்கள், ரொம்ப ஃபேமஸான எக்ஸாம்பிள் ஹெக்ஸாசைனும், இங்கே ஹெக்ஸாசைனும் பொட்டாசியம் ஹெக்ஸாசைனும் ஃபெரேட் 2, இங்கே வந்து அயன் வந்து +2கூடிய ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் இருக்குது. எப்படி ஆக்சிடைஸ் ஸ்டேட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். இது பொட்டாசியம் ஹெக்ஸாசைனும் ஃபெரேட் 2 காம்ப்ளெக்ஸ். இங்கே இந்த பொட்டாசியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா கவுண்டர் அயான், வெறும் கவுண்டர் அயான் தான் அதோட ரோல். நம்மளோட காம்ப்ளெக்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பேரந்திசிஸ், அதாவது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் உள்ள இருக்கக்கூடிய இந்த என்டிட்டி தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ் அயான். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 6 சைனைட் லிகான் வந்து அயன் +2ங்கிற சென்ட்ரல் மெட்டல் அயான் கூட வந்து அந்த கோஆர்டினேட் கோவலன்ட் பாண்ட் மூலமா வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நமக்கு இங்கே அயன் தான் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான், இந்த லிகான் சைனைடுங்கிறது லிகான், அந்த லிகான் தான் வந்து டோனார் பார்ட்னர், அந்த எலக்ட்ரான் பேரை வந்து நம்ம சென்ட்ரல் மெட்டல் அயானுக்கு டொனேட் பண்ணுற ஆள் அந்த லிகான். பொட்டாசியம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் இப்போ வந்து இந்த காம்ப்ளெக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சம் சார்ஜ் ஓவராலாக வந்து கிரியேட் ஆகிருக்கு. இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து சார்ஜ் பார்த்தீங்கன்னா -4 +4 போட்டோம் -4. ஸோ அந்த -4 அப்போது அந்த நெகட்டிவ் 4 வந்து கவுண்டர் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு கேட்டையான் வேணும், அதுதான் இந்த பொட்டாசியம் கேட்டையான் கவுண்டர் அயான். ஸோ ஒரு ஆஸ் அ ஹோலாக இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து இப்போ நியூட்ரல். சரி, இப்போது இந்த சென்ட்ரல் மெட்டல் அயான் அதோட ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், எந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து காம்ப்ளெக்ஸேஷனில் இன்வால்வ் ஆகக்கூடிய ஆளுங்க யாருன்னு பார்த்தா டி பிளாக் எலமெண்ட், எஃப் பிளாக் எலமெண்ட்டா. அதுவும் குறிப்பாக வந்து இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹையர் கோஆர்டினேஷன் நம்பரில் இன்வால்வ் ஆகுறதுலேயே ரொம்பவே ஃபெமிலியரான ஆளுங்க. இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர் வந்து 9 and 10, ஹையர் கோஆர்டினேஷன் நம்பருக்கு ரொம்பவே பேர் போனது. டி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பர் 4ல் ஆரம்பித்து 4 and 6 வந்து ரொம்பவே ஃபேமஸான கோஆர்டினேஷன் நம்பர் டி பிளாக் எலிமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். இது மட்டும் இல்லாமல் அதர் கோஆர்டினேஷன் நம்பரும் இதுக்கு பாசிபிள். சரி, ஆனால் லோவர் தென் வந்து 9 and 10ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் எலிமெண்ட்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர், யூஸ்வலான கோஆர்டினேஷன் நம்பர். ஸோ மெட்டல் அயான்ஸ் வந்து ஸ்மாலராக இருக்குது. எப்போதுமே ஸ்மாலராக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போது Mn+ ஒரு மெட்டல் அயான் இருக்குன்னா இந்த என்னோட வேல்யூ கூட நமக்கு வந்து இந்த மெட்டல் அயானோட சைஸ் குறைஞ்சிட்டே போகும். இந்த மாதிரி சைஸ் குறையும் போது இந்த மெட்டல் அயானுக்கு வந்து சார்ஜ் டென்சிட்டி வந்து நேச்சுரலாக வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். சார்ஜ் டென்சிட்டினா வேறு ஒன்றும் இல்லை, சார்ஜ் டு சைஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும் ஸ்மாலர் கேட்டையான்ஸ்க்கு. அதை தான் நம்ம வந்து சார்ஜ் டென்சிட்டிங்கிறோம். ஸோ சார்ஜ் டென்சிட்டி அதிகமாக இருந்தாலே என்ன பண்ணும் அந்த கேட்டையான் பார்த்தீங்கன்னா, ஃபெஜான்ஸ் ரூல் உங்களுக்கு தெரியும். ஃபெஜான்ஸ் ரூல் படி ஒரு கேட்டையான் வந்து ஹைலி பாசிட்டிவ்லி சார்ஜ் ஒரு கேட்டையான் என்ன பண்ணால் மோர் போலரைசிங்னா அதால் வந்து ரொம்ப எஃபெக்டிவாக வந்து ஒரு அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆனையான, அதாவது ஆனையானா ஒரு எலக்ட்ரான் ரிச் ஸ்பீசிஸோட எலக்ட்ரான் க்ளவுடை வந்து ரொம்ப எஃபெக்டிவாக அது பக்கம் வந்து அட்ராக்ட் பண்ணும். அதுக்கு பேர் தான் போலரைசிங் பவர்னு பேர்.
ஸோ நமக்கு இப்போ இந்த எலக்ட்ரான் க்ளவுடு என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் எலக்ட்ரான் ஸ்பீசிஸ் உள்ள அந்த எலக்ட்ரான் வச்சிருக்கக்கூடிய அந்த ஸ்பீசிஸோட எலக்ட்ரான் க்ளவுடு வந்து கேட்டையான அந்த ஹைலி போலரைசிங் அந்த கேட்டையானை நோக்கி ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ இந்த வகையில் தான் இது வந்து அந்த கோவலன் பாண்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணும் அந்த கேட்டையான். சரி, அதே போல் இன்னொரு காரணம் ஹை சார்ஜ் டென்சிட்டி ஒன்று, அதே போல் வந்து வேக்கண்ட் டி ஆர்பிட்டால் டிஆர்எஃப் ஆர்பிட்டால் இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸில் வேக்கண்ட் ஆர்பிட்டால் இருக்கிறதும் இந்த காம்ப்ளெக்சேஷனுக்கு முக்கியமான காரணம். அடுத்தது பார்த்திங்கன்னா லிகான்ஸ் வரும். ஏன்னா சென்ட்ரல் மெட்டல் அயனுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான ஆள், அதாவது அந்த டோனார் பார்ட்னர் வந்து நம்ம லிகான் தான். ஸோ அந்த லிகான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அது நியூட்ரலாக இருக்கலாம், அப்படிலாம் ஆனையானிக் லிகாண்டாக இருக்கலாம். ஆனையானிக் லிகாண்டா உங்களுக்கு நல்ல ஃபெமிலியராக தெரிஞ்சது நம்ம அந்த ஹேலஜன்ஸ், அந்த ஹேலஜன் ஃபேமிலிஸ் வந்து அந்த லிகான்ஸ் ஃப்ளூரோ குளோரோ ப்ரோமோ அயோடோ. அது கேட்டையானிக் லிகாண்டுக்கு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நைட்ரோசாயில் லிகாண்ட். ஸோ இந்த மாதிரி இருக்கலாம் நம்ம லிகான்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா டென்டிசிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லிகாண்டோட அந்த கோஆர்டினேட்டிங் அந்த பவர், அதுதான் டென்டிசிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் ஹேலஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு அந்த டென்டிசிட்டி அது கோஆர்டினேட் ஆகக்கூடிய அந்த பாசிபிலிட்டி பார்த்திங்கன்னா ஒன்று மட்டும்தான். அது ஒரே ஒரு பாண்ட் வழியாக மட்டும்தான் நம்ம மெட்டல் அயன் கூட கோஆர்டினேட் ஆக முடியும். ஏன்னா அதோட எலக்ட்ரானோட அமைப்பு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனால் இப்போ வந்து நமக்கு ஹேலஜன்ஸுக்கு எல்லாமே டென்டிசிட்டி பார்த்திங்கன்னா ஒன்று. இதே வந்து நீங்கள் ஆக்சாலிக் ஆசிட் எடுத்துக்கலாம். ஆக்சாலிக் ஆசிட் ரொம்ப சிம்பிளான ஒரு பைடென்டேட் லிகாண்ட் ஆக்சாலிக் ஆசிட், COO ஆக்சலேட், COO மைனஸ் ஆக்சலேட்டோன்னு சொல்லக்கூடிய நம்ம இந்த ஆனையானிக் லிகாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே அந்த சென்டர் கோஆர்டினேட் சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட கோஆர்டினேட் ஆகுற மாதிரியான அந்த பாசிபிலிட்டி அந்த கோஆர்டினேட்டிங் சென்டர்னு பார்த்திங்கன்னா நம்ம ஆக்சலேட்டோ லிகாண்டில் 2 இருக்குது. இது ஒன்று. இந்த 2 ஆக்சிஜன் சென்டர் வழியாக நம்ம மெட்டல் அயன் கூட நம்ம ஆக்சலேட்டோ லிகாண்ட் வந்து கோஆர்டினேட் ஆகும். இது போல் ஒன்றுக்கு மேற்பட்ட இங்கே 2 இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நம்ம பைடென்டேட். இதே போல் ட்ரைடென்டேட், டெட்ராடென்டேட், அது EDTA, ஹெக்ஸாடென்டேட் அப் டு 6 கோஆர்டினேட்டிங் சென்டர் வழியாக நம்ம EDTA என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து மெட்டல் காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஹெக்ஸாடென்டேட், இது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சதான். ஸோ அதே போல் இது மட்டும் இல்லாமல் ஆம்பிடென்டேட் லிகான்ஸ்க்கு ஆம்பிடென்டேட்டுங்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஆம்பிடென்டேட்னா வேறு ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ வந்து தயோசைனைடு எடுத்துக்கலாம். தயோசைனைடு லிகாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா SCNங்கிறது தயோசைனைடு. இதே வந்து சல்ஃபர் வழியாக இல்லாமல் நைட்ரஜன் வழியாக நைட்ரஜன் வழியாக கோஆர்டினேட் ஆச்சுன்னா அது வந்து நமக்கு இது தயோசைனைடு, இது வந்து ஐசோதயோசைனைடு. இது தயோசைனைடு, இது தயோசைனைடு லிகாண்ட். ஸோ இது போல் லிகாண்ட் அந்த ஆட்டம்ஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் வந்து லிகாண்டில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் சேம் தான். ஆனால் எந்த ஆட்டம் வழியாக கோஆர்டினேட் ஆகுறதுங்கிறத வச்சு நம்ம வந்து அதுக்கு அந்த காம்ப்ளெக்ஸுக்கு நமக்கு அதோட காம்ப்ளெக்ஸோட நேச்சரே மாறுது. ஸோ அதனால தான் நம்ம டிஃப்ரெண்ட் நேமால் நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா மல்டிபிள் கோஆர்டினேஷன் சைட், அதாவது மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ஆட்டம்ஸ் வழியாக கோஆர்டினேட் ஆச்சுன்னா அந்த மாதிரி லிகான்ஸில் இருந்தால் நமக்கு வந்து ஆம்பிடென்டேட் லிகாண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸ். நம்ம காம்ப்ளெக்ஸ் ஒன்ஸ் வந்து நமக்கு லிகாண்ட் வந்து சென்ட்ரல் மெட்டல் அயன் கூட காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் பண்ணிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் எப்படி இருக்கும் டைப்ஸ் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் நம்மளுக்கு இந்த ஃபஸ்ட் கேஸில் இருக்க மாதிரி கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸாக கூட இருக்கலாம். ஓவரால் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்ததுன்னா அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் அது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். இது கேட்டையானிக் காம்ப்ளெக்ஸ். அதுவே சார்ஜ் எதுவுமே இல்லாமல் நியூட்ரலாக இருந்ததுன்னா நமக்கு இது வந்து நியூட்ரல். இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து நியூட்ரல். இது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்குது. இது வந்து காம்ப்ளெக்ஸ் வந்து ஆனையானிக் காம்ப்ளெக்ஸ். சரி, ஸோ காம்ப்ளெக்ஸோட சார்ஜ் என்னங்கிறது ரொம்பவே முக்கியம். அடுத்தது வந்து இது போல் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம். அதே போல் வந்து காம்ப்ளெக்ஸுன்னு வந்து இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு வரும்போது அதை வந்து நம்ம டயாமேக்னெட்டிக் பேராமேக்னெட்டிக்னு நம்ம என்ன பண்ண முடியும்னா
அப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் பண்ண முடியும். எதன் அடிப்படையில் நம்ம இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம டிசைட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸை வச்சு தான் நமக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது நம்ம காம்ப்ளெக்ஸுக்கு கிடைக்கும். அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருந்தாலே ப்ரெசன்ஸ் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ மேக்னெட்டிக் மொமெண்ட் நம்ம வந்து அதை யூஸ்வலாக வந்து போர் மேக்னட்டானிக் யூனிட்டில் தான் நம்ம வந்து அதை வந்து மென்ஷன் பண்ணுவோம். சரி, ஓகே. இப்போ டி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னு மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். அதாவது எலக்ட்ரானோட ஸ்பின்னு மட்டும் அதோட ஆக்சிஸில் அது சுற்றக்கூடிய அதோட ஓன் ஸ்பின்னை மட்டும் டிபெண்ட் பண்ணியிருக்கும் டி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட். அதனாலே அதை நம்ம வந்து ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்ட் தான் சொல்லுவோம். அதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா n×n+2 போர் மேக்னட்டா. இதே வந்து எ பிளாக் எலமெண்ட்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து அந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக ஸ்பின் மொமெண்ட்லேருந்து மட்டும் கிடச்சிடாது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எ பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து சுச்சுவேஷன் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். ஸோ அங்கே வந்து மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது எலக்ட்ரானோட ஸ்பின் ப்ளஸ் வந்து அந்த எலக்ட்ரானோட ஆர்பிட்டல் மோஷன், இது ரெண்டையும் உள்ளடக்கி தான் நமக்கு வந்து அந்த ஓவரால் மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஃபினாமினா. ரொம்ப முக்கியமானது எக்ஸாமுக்கு இந்த மேக்னெட்டிக் மொமெண்ட்டுங்கிறது டி பிளாக்காக இருக்கட்டும், நமக்கு இந்த எ பிளாக்காக இருக்கட்டும். ஸோ இதோட கனெக்டடான அந்த டாபிக் தான் நமக்கு டேர்ம் சிம்பிள்ஸும் கூட. பார்க்கலாம் அதெல்லாம் என்னென்ன அடுத்து ஒன் பை ஒன்னாக. ஒரு பெக்குலரான கேஸ் ஒன்று சொல்கிற பாருங்கள். பொட்டாசியம் பர்மாங்கனேட் இருக்குது. பொட்டாசியம் பர்மாங்கனேட் எடுத்துங்க. இது வந்து வீக்லி பேராமேக்னெட்டிக்னு சொல்கிறாங்க. இது வீக்லி பேராமேக்னெட்டிக் அப்படியா? சரி, உள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ் வந்து இங்கே வந்து +7 ஆக்சிடைஸ் ஸ்டேட்டில் இருக்கும். நமக்கு மேங்கனீஸோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 4s2 3d5. அப்போ வந்து +7னா வந்து எலக்ட்ரான் எல்லாமே வெளியே போயிருக்கும், எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து ஆர்பிட்டலில் வந்து எங்கேயுமே நமக்கு அன்பேர்டு எலக்ட்ரானே இருக்காது. அன்பேர்டு எலக்ட்ரான் இருந்தால் தானே நமக்கு வந்து அந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸ் வந்து நம்ம மேக்னெட்டிக் மொமெண்ட் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியும். இங்கே அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லையே. ஆனால் எப்படி வந்து இதுக்கு பேராமேக்னட்டிசம்ங்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் பிஹேவியருங்கிறது வர முடியும்? அந்த மேக்னெட்டிக் அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா தான் நமக்கு வந்து அது வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்க முடியும். நம்ம அப்போ தான் வந்து கியூரியோட லா வந்து அப்ளை பண்ண முடியும். கியூரியோட லாவே அதுதான். ஸோ அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குன்னா அது பேராமேக்னெட்டிக், எலக்ட்ரான்ஸ் எல்லாமும் பேர்டாக இருக்குன்னா அது வந்து டயாமேக்னெட்டிக். நமக்கு அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லையா, அப்புறம் எப்படி இது வந்து வீக்லி பேராமேக்னெட்டிக்காக இருக்க முடியும்னா என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அங்கே தான் வருது இந்த முக்கியமானது. டெம்பரேச்சர் இண்டிபெண்டன்ட் வான் பிளக் பேராமேக்னெட்டிசம் இங்கே கூடிய ஒரு ஃபினாமினன் தான் நம்ம பொட்டாசியம் பர்மாங்கனேட்டில் இருக்கக்கூடிய இந்த அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லாத இந்த மேங்கனீஸ் +7 அயனுக்கு அந்த வீக்லி பேராமேக்னெட்டிக் கேரக்டரை இம்பார்ட் பண்ண ஆள். ஸோ இது மாதிரியான சில பெக்குலியரான கேசஸ் இருக்குது. இது மட்டும்தான் பொட்டாசியம் பர்மாங்கனேட் மட்டும்தானா? இல்லை, பொட்டாசியம் டைக்ரோமேட், அதே போல் பார்த்திங்கன்னா பொட்டாசியம் குரோமேட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கெல்லாம் வந்து கூட பார்த்திங்கன்னா இங்கேயுமே வந்து குரோமியத்துக்கு எந்த ஒரு அன்பேர்டு எலக்ட்ரானுமே இருக்காது. ஆனாலுமே வந்து இதெல்லாம் வந்து வீக்லி பேராமேக்னெட்டிக் கேரக்டரை வந்து எக்ஸிபிட் பண்ணுறது காரணம் முழுக்க இந்த வான் பிளக் பேராமேக்னட்டிசம் இருக்கக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபினாமினன் தான். யார் இந்த வான் பிளக்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை, நம்மளோட கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை வந்து டிஸ்கவர் பண்ணுறது தான் இந்த வான் பிளக். அலாங் வித் பீத்தேங்கிறவரும் இவரும் சேர்ந்து தான் நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியை வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியோட ஃபவுண்டர்ஸ் இவங்க தான், நோபல் ப்ரைஸ் வின்னர்ஸ் இவங்களாம். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கோஆர்டினேஷன் நம்பருங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்பியரில் நம்ம அந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் எத்தனை லிகாண்ட் இருக்கோ அதுதான் நம்ம சென்ட்ரல் மெட்டல் அயனோட கோஆர்டினேஷன் நம்பர். கோஆர்டினேஷன் நம்பர் வந்து ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் லிகாண்ட்ஸ். ஸோ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். இந்த கோஆர்டினேஷன் ஸ்பியரில் நமக்கு 4 லிகாண்ட் இருக்குது, 4 அமைன் லிகாண்ட் இருக்குது. ஸோ அப்போ இந்த மெட்டல் காம்ப்ளெக்ஸோட கோஆர்டினேஷன் நம்பர்னு வரும்போது 4. ஸோ 4 அந்த 4ங்கிறது ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் லிகாண்ட். அடுத்தது ஆக்சிடேஷன் நம்பர் பாருங்கள். ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது என்னென்னா, அதாவது நம்ம
நம்ம மெட்டல் காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் நம்பருங்கிறது நம்ம சென்ட்ரல் மெட்டல் அயனோட ஆக்சிடேஷன் நம்பர் தான். இங்கே இந்த கேஸில் டெட்ராக்ளோரோ நிக்கலேட் இந்த காம்ப்ளெக்ஸோட ஆக்சிடேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா 2-. எங்கேருந்து வந்தது, எப்படி வந்தது இந்த 2- பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் குளோரின் வந்து ஹாலஜன் ஃபேமிலி, அதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர் வந்து -1. அப்போ 4 குளோரின் இருக்குன்னா அப்போ 4 மைனஸ். அப்போது நிக்கல் என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருந்தால் நமக்கு ஓவராலாக -2 கிடைக்குன்னா இது +2 இருந்தால் மட்டும்தான் -4 + 2 வந்து நமக்கு -2 கூடிய சார்ஜ் வந்து நமக்கு ரிமைனிங் கிடைக்கும். ஸோ இப்படி தான் ஆக்சிடென்ட் ஸ்டேட்டை நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரொம்பவே முக்கியமானது ஆக்சிடென்ட் ஸ்டேட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய அந்த விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அதில் ரொம்ப ஸ்ட்ரைக்கிங்கான அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அந்த கலரிங் ஏஜென்ட், கலர் கொடுக்கக்கூடிய அந்த டெண்டன்சி, அதாவது ரொம்பவே கலர்ஃபுல் டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமும் டியூ டு டிடி டிரான்சிஷன். டிடி டிரான்சிஷன் தான் நமக்கு டிடி டிரான்சிஷன், சார்ஜ் டிரான்சிஷன், இது போல் எலக்ட்ரானிக் டிரான்சிஷனால் நம்ம டி பிளாக் எலமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ஹைலி கலர்டு அயான்ஸ். பெயிண்ட்ஸ் அதோட அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பெயிண்ட்ஸ், கிளாஸஸ், வீட்டில் போடுற நீங்கள் விண்டோவில் போடுற அந்த ஃபில்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கிளாஸஸ் ப்ளூ கலரில் இருக்குது, க்ரீன் கலரில் இருக்கிறது. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஜெம் ஸ்டோன்ஸ், ரூபி கிறிஸ்டல், எமரால்டு, இது போல் ஜெம் ஸ்டோன்ஸுக்கான கலரும் இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸோட கான்ட்ரிபியூஷன் தான்ங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது அதான் பார்க்க போகிறோம். கிளாஸ், இந்த பாட்டில், ப்ளூ கலர் பாட்டில் பார்த்துருப்பீங்க, ஆல்கஹால் பிவரேஜஸ் உள்ள பாட்டில்ஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் இருக்கும், இந்த ப்ளூ கலரில். ஸோ அந்த ப்ளூ கலர் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபால்ட் +3 அயான்ஸ் வந்து நமக்கு அந்த கிளாஸ் மேக்கிங்லேயே வந்து என்ன பண்ணிடுவோம்னா +3 அயான்ஸை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. அதே போல் அப்போ நம்ம இதில் டெசிகேட்டர் லெபார்ட்டரியில் வச்சுக்கிற டெசிகேட்டரில் இருக்கக்கூடிய அந்த சிலிக்கா ஜெல் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து மாய்ச்சரை அப்சார்ப் பண்ணிச்சுன்னா பிங்க் கலரில் மாறிடும். அதே மாய்ச்சரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம் போது அதை வந்து என்ன பண்ணோம், மறுபடியும் அகைன் வந்து அந்த ப்ளூ கலருக்கே வந்துடும் அந்த சிலிக்கா ஜெல். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதில் வந்து அகைன் இந்த கோபால்ட் அயான்ஸை தான் வந்து அந்த சிலிக்கா ஜெல் மேனுஃபேக்சரிங் பண்ணும்போது சம் குவான்டிட்டி வந்து அதோட ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ கோபால்ட், ஹைட்ரேட்டட் கோபால்ட் அயான் வந்து பிங்க் கலர். அதுவே வந்து அந்த ஹைட்ரேட்டட் வாட்டர் மாலிகுலை நம்ம ரிமூவ் பண்ணுறோன்னா நம்ம வந்து அது பழைய மாதிரி அது வந்து ப்ளூ கலருக்கு போகும். இதே போல் நம்ம அதை வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு இண்டிகேட்டர். இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்னு எக்கச்சக்கம் ஏறாலும். அடுத்தது பாருங்கள், இந்த ஜெம் ஸ்டோன் ரொம்பவே முக்கியமானது. டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம் ஸ்டோன்ஸ் மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துட்டு எந்த ஜெம் ஸ்டோனில் எந்த அயான் இருக்குது, எந்த டி பிளாக் அயான் இருக்குது, அதோட கலர் காரணம் என்ன, அது கலர் என்ன, இப்படி கூட கேட்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துங்க. ஸோ வந்து ஜெம் ஸ்டோன் அலெக்சாண்டரைட், அதில் இருக்கக்கூடிய டி பிளாக் எலமெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோமியம் +3. ஆக்சுவலாக வந்து அது வந்து ஒரு அலுமினியம் சிலிக்கேட். அது அந்த அலுமினியம் சிலிக்கேட்டில் இருக்கக்கூடிய அலுமினியம் +3 அயனை வந்து நம்ம டி பிளாக்ல இருக்கக்கூடிய குரோமியம் +3 அயனை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அதாவது இம்ப்யூரிட்டி மாதிரி நம்ம எர்த் கிரஸ்டில் தானே இதெல்லாம் ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் வந்து நேச்சுரலாக மினரல்ஸில் வந்து இன்க்ளூட் ஆகுதுங்கிறது சாதாரண விஷயம். ஸோ இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக போய் இன்க்ளூட் ஆகும்போது நமக்கு இந்த மாதிரியான கலர்ஃபுல்லான இந்த ஜெம் ஸ்டோன்ஸ்லாம் நமக்கு கிடைச்சதுக்கான காரணம். சரி, அலெக்சாண்டரைட்னா குரோமியம், அலுமினியம் பார்த்துங்க, நோட் பண்ணிங்க. அடுத்தது அமித்திஸ்ட் iron +3 and சிலிக்கானுக்கு பதிலாக அயன் +3 இருந்ததுன்னா அது வந்து அமெத்திஸ்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்வாமரைன், அங்கே வந்து அயன் எய்தர் +2 or +3 ஸ்டேட், அது வந்து அலுமினியம் +3 அயன்ஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு. அடுத்தது எமரால்டு, அங்கே வந்து குரோமியம் அலுமினியம். கார்னட், அங்கே அயன் +2 மெக்னீஷியம் +2. பிஎல்னு சொல்லக்கூடிய நம்ம முத்து, அந்த முத்து நத்திங், அது வந்து கால்சியம் கார்பனேட் தான். நேச்சுரலி அக்கரிங் அந்த முத்துக்கு கால்சியம் அது பேரில் இல்லாமல் கலர்லெஸ். நம்ம ஆர்டிஃபிஷியலாக தான் நம்ம வந்து கலரை வந்து நம்ம அதுக்கு வந்து நம்ம இம்பார்ட் பண்ணுறோம். அடுத்தது பெரிடாட், அயன் +2 மெக்னீஷியம். ரூபி, ரொம்ப ஃபேமஸான ரூபி கிறிஸ்டல், ரூபி லேசர் இதில் கூட நீங்கள் படிச்சுப்பீங்க, ரூபி கிறிஸ்டல். ஸோ
குரோமியம் +3 அலுமினியம் +3. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஷஃபயர் அந்த நீலக்கல் சொல்லக்கூடிய அந்த ஷஃபயர், அதில் வந்து டைட்டேனியம் அயன் ரெண்டும் இருக்கும். அது வந்து எதை ரீப்ளேஸ் பண்ணியிருக்குன்னா சம் அலுமினியம் +3 அயன்ஸ். அடுத்தது ஸ்பினல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்பினல்ங்கிறது மெக்னீஷியம் அலாய் ஆக்சைடு தான். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அயன், குரோமியம், நிக்கல் மாதிரியான இம்ப்யூரிட்டிஸ் இருந்ததுன்னா இம்ப்யூரிட்டி தகுந்த மாதிரியே அதோட கலர்ஸ் இருக்கும். அடுத்தது டோபாஸ், இது கலர்லெஸ் தான். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து ப்ளூவாகவும் ப்ரௌனாகவும் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷன். கிறிஸ்டல் வந்து இம்பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய அந்த கலர் தான் இந்த டோபாஸ்க்கு. நம்ம இதில் படிச்சுப்போம் சாலிட் ஸ்டேட்டில் எஃப் சென்டர், கலர் சென்டர், அதெல்லாம் வந்து கிறிஸ்டல் இம்பர்ஃபெக்ஷனுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தானே. ஸோ அந்த மாதிரி கலர் கிடைக்கிறது தான் அந்த மாதிரி ஃபியூச்சரால் கிடைக்கிறது தான் இந்த அந்த ப்ரௌன்லாம் டோபாஸ்க்கு. அடுத்தது டோர்மலைன் பார்த்தீங்கன்னா மேங்கனீஸ், அலுமினியம் அண்ட் லித்தியம். அடுத்தது வந்து டர்காய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காப்பர் அயான்ஸ். இது வந்து ஹைட்ரேட்டட் ஃபார்மில் இருக்கும். ஹைட்ராக்சைடு கூட கோஆர்டினேட் ஆகிருக்கும். அதே சமயத்தில் வந்து வாட்டர் மாலிகுலோடையும் கோஆர்டினேட் ஆகிருக்கும். சரி, காப்பர். இதில் வந்து சில ஜெம்ஸ்டோன்ஸ் வந்து ஈக்குவலண்ட்டான தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பியல் முத்து. அது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரூபினா மாணிக்கம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமரால்ட்னா மரகதம், அந்த பச்சைக்கல் சொல்லக்கூடிய அந்த எமரால்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கார்னெட், இது இருக்குது. கார்னெட் வந்து கோமேதகம். அடுத்தது பார்த்திங்கன்னா வேறு ஷஃபயர்னா நீலம். எங்கே இருக்குது ஷஃபயரு? அடுத்து நீலக்கல்னு சொல்லுவோம்ல, நீலம். நீலக்கல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டோபாஸ், புட்பராகம்ங்கிற அந்த ஸ்டோன் தான் டோபாஸ். ஸோ மற்ற கிறிஸ்டல்ஸ்லாம் பேர் பார்த்திங்கன்னா தமிழில் வந்து அதுக்கான சரியான பேர் இல்லை. ஸோ இதுவரையும் நீங்கள் தமிழ் நோட் பண்ணி வச்சிங்க போதும். சரி, அடுத்தது ஐயூபேக் நாமன்கிளேச்சர். ஸோ அது இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் பார்ட்டை நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே.